கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெடிச்சதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பாவக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் வேக வச்சு எடுத்துருங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.